திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி AI ரோபோவை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் வழங்குகிறார்கள். உணவகங்கள், டீ கடைகளுக்கு எரிவாயு மாற்றாக மின்சாரத்தை பயன்படுத்தினால் ₹2 மானியமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல் விவகாரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் மின்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இவங்க அந்த சப்ளை பிரீஃபிங் செப்பரேட்டாக கொடுப்பாங்க. அது அவர்களோட இதுக்கு உட்பட்டது. அதில் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் சில முடிவுகள் எடுத்தாங்க. அதில் முதல் முடிவு என்னென்னா, உணவகங்கள், டீ கடைகள், கிளவுட் கிச்சன் உள்ளிட்ட எனி வெரைட்டி, முதல்ல நம்ம ஏதோ லைசன்ஸ்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் தெளிவாக அனைத்து வகையான உணவகங்கள், அவங்க உணவகங்கள்னு பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த எரிவாயுக்கு பதிலாக மின் அடுப்புகள் பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல், கடந்த மாதம் ஒரு பில் வந்திருக்கும், இந்த மாதம் அதனாலேயோ மற்ற பல காரணத்தினால கூடுதல் பில் வந்தால் அதுக்கு ஒரு பிளாங்கெட்டாக ₹2 சலுகை, அதை சப்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ₹2 சலுகை கூடுதல் மின்சாரம் அவங்களோட யூனிட் ஒன்றுக்கு ₹2 மானியமாக முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. ஸோ இது இந்த ஒன்றிய அரசு அறிவித்துள்ள வணிக எரிவாயு பயன்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுகள் எவ்வளோ நாள் அமலில் இருக்கோ இந்த சலுகை தொடரும். ஏற்கனவே நம்ம தொழில் சங்கங்களும் நம்மளோட ஹோட்டல் எல்லாரும் கேட்டிருந்தாங்க, தட் பீக் பீரியடில் நம்ம எக்ஸஸாக சார்ஜ் பண்ணுறோம், அதை குறைக்கணும்னு. இது ஹோட்டலுக்கு மட்டும் அல்லாமல் நிறைய பேர் இப்போ கிளவுட் கிச்சன் ஹோட்டல்னு பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இதை தெளிவுபடுத்துகிறவங்க அனைத்து வகையான உணவகங்கள் உணவு தயாரிக்கும் பொழுது அதுக்கப்புறம் அதில் நாங்கள் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டோம். இது கூடுதல் செலவு ஏசி நாளாச்சா இல்லையா ஹீட்டர் நாளாச்சான்னு பார்க்க மாட்டோம். அதுக்கு அந்த கூடுதல் செலவு யூனிட் என்ன, இந்த மாதமோ அடுத்த மாதமோ எது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கோ அந்த கூடுதல் செலவுக்கு ஸ்ட்ரெயிட்டா ₹2 மானியம். அதான் ரொம்ப சிம்பிளா அவங்களுக்கு போய் சேரும்ங்கிறதுக்காக அந்த மானியத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கு 100 யூனிட்னா அதுக்கு இமீடியட்டா அந்த ஏற்கனவே அவங்க ₹10 45 இருந்தால் அதை ₹2 குறைச்சிடுறோம். we are not going to check up எதனால அவங்களுக்கு கூடுதல் ஆச்சுன்னு. நெக்ஸ்ட் அதனால தான் தெளிவுபடுத்த சொன்னாங்க முதலமைச்சர், தட் இது ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் பதிவு பண்ண லைசன்ஸ்டுன்னு சில பேர் லைசன்ஸ் வாங்கும்போது சப் லைசன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. கிளவுட் கிச்சன் வீட்லேயே கூட பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. எல்லா நேரமுங்க ஒரு மாசத்துல கூடுதலாக இதை பயன்படுத்தினால ஃபுல் டைம் என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதில் ₹2 மானியம். அதான் சிம்பிளா அவங்களுக்கு போய் சேர மாதிரி போறதுக்கு. அந்த கஸ்டமர் யார் வேணாலும் இந்த இப்ப நம்ம முதல்ல சொன்ன 51,000 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க, 159 ஹை டென்ஷன் இருக்காங்க. அந்த மாதிரியே பார்க்காம, ஏன்னா பல பேர் வீட்டில் கூட சமைக்கிறாங்க, அப்புறம் கிளவுட் சப்ளை பண்றாங்க. சில பேர் லைசன்ஸ்ல உணவகங்கன்னு போட்டிருக்க மாட்டாங்க. டீ கடைகள் குறிப்பா முதலமைச்சர் தெளிவுபடுத்த சொன்னாரு. டீ கடையும் ஏதாவது இபி ரிலேட்டட் பொருளை வச்சு அவருக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவருக்கும் அனைத்து வகையான இது தயவு செய்து தெளிவுபடுத்துங்க. உணவகங்கள்னு வந்தாலே கூடுதல் மின்சார செலவு போன மாசத்தோட இந்த மாசம் அவருக்கு வந்தா அதுக்கு ₹2 மானியம். திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி AI ரோபோவை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் வழங்குகிறார்கள்.